Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 4.2ல கொஸ்டின் நம்பர் 4 வரைக்கும் சால்வ் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன் 4.2ல கொஸ்டின் நம்பர் 5லேருந்து ரிமைனிங் கொஸ்டின்லாம் பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன அப்படின்னா ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் அப்படின்னு ஒரு 3 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் ஒன் 2 cos inverse of 1/2 ப்ளஸ் sin inverse of 1/2. ஒன்றும் இல்லை, cos inverse of 1/2 நம்ம எப்படி ஃபைன் பண்ணோம் ப்ரீவியஸ் ஸ்டெப்பில், ஸோ அந்த மாதிரி ஃபைன் பண்ணோம். sin inverse of 1/2 ஃபைன் பண்ணோம். ரெண்டே இந்த பிளேஸில் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். தட் இஸ் தி வேல்யூ. ஓகே, ஸோ ரெண்டு கேஸ் பண்ண போகிறதுனால ஃபர்ஸ்ட் ஒன்று y1ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ தட் y1 ஈக்குவல் டு cos inverse of 1/2. தென் இதை லெஃப்ட்டில் கொண்டு வந்தால் cos y1 ஈக்குவல் டு 1/2. cos எப்போ 1/2 வரும்? π/3. தட் இஸ் 60 டிகிரியில். தட் ஃபோர் cos y1 ஈக்குவல் டு cos ஆஃப் π/3. cos கேன்சல் பண்ணிங்கன்னா y1 is equal to π/3. π/3 na 60. 60 belongs to என்னது 0,180. So that this is the principal value. அப்போ நம்ம பண்ணது correct. So y1 equal to cos inverse of 1/2 is nothing but π/3. அதே மாதிரி செகண்ட் ஒன் என்ன? sin inverse of 1/2. அப்போ y2 is equal to sin inverse of 1/2. ஸோ இதை லெஃப்ட்டில் கொண்டு வந்தீங்கன்னா sin of y2 is equal to 1/2. sin எப்போ 1/2 வரும்? π/6, அதாவது 30 டிகிரியில். ஸோ தட் y is equal to என்ன வரும்? π/6 which belongs to the range of sin inverse, that is minus 90 to plus 90. 30ங்கிறது minus 90லேருந்து plus 90குள்ளே கண்டிப்பாக இருக்கும். ஸோ தட் இஸ் தி வேல்யூ ஆஃப் sin inverse of 1/2, that is π/6. இது ரெண்டே அந்த பிளேஸில் போட வேண்டியதான். ஸோ வாட் இஸ் தட்? ஸோ 2 into cos inverse of 1/2 plus sin inverse of 1/2, that is the given question. ஸோ இப்போ இந்த பிளேஸில் இப்போ நம்ம cos inverse of 1/2 ஃபைன் பண்ணது π/3, sin inverse of 1/2 is π/6. ஸோ அப்போ 2π/3 plus π/6ன்னு வரும். டினாமினேட்டரை 6 காமனாக எடுக்கிறீங்கன்னா என்ன பண்ணலாம்? ஸோ இங்கே இன்ட்டு 2, ஸோ இங்கே இன்ட்டு 2, ஸோ தட் 4π plus πன்னு வந்துடும். ஸோ தட் தி ஃபைனல் ஆன்சர் இஸ் 5π/6. இந்த 5π/6 ஏதாவது ரேஞ்ச் உள்ள இருக்கா அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம பார்க்க வேணாம், பார்க்கக்கூடாது ஆக்சுவலி, ரைட்? ஃபஸ்ட்டு ரெண்டு செப்பரேட்டாக பார்க்குறப்ப தான் அது ரேஞ்சுக்குள்ளே இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஃபைனல் ஒன் வந்து ஜஸ்ட் வேல்யூ ஆஃப் தட், அவ்வளோதான். ஸோ அது ரேஞ்சு உள்ள இருக்கணுமா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ தி ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் இஸ் 5π/6. ஓகே, தென் செகண்ட் ஒன் cos inverse of 1/2 plus sin inverse of -1. ஸோ cos inverse of 1/2 இப்போ மேலே பண்ண அதே ஸ்டெப்பு தான். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு y1ன்னு எடுத்துக்கோங்க. cos inverse of 1/2, ஸோ cos y1 equal to 1/2. ஸோ cos yn equal to cos π/3, because π/3ல 1/2 வரும். ஸோ தட் y1 equal to π/3, ஸோ π/3 belongs to 0,π. ஸோ y1 is equal to cos inverse of 1/2 equal to π/3. அடுத்து என்ன? sin inverse of -1. ஓகே, சைனில் மைனஸ் இருந்தால் மைனஸில் எழுதிக்கலாம், பிரச்சனை இல்லை. காசுக்கும் சீக்கனுக்கும் மட்டும் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ அப்போ sin of y2 is equal to -1. ஸோ அப்போ sin of y2 is equal to minus of sin எப்போ 1 வரும்? π/2 90ல். தென் இந்த மைனஸை உள்ளே கொண்டு போகலாமா? பிகாஸ் நமக்கு தெரியும் sin of minus theta is equal to minus sin theta. ஸோ நமக்கு இருக்கிறது மைனஸ் sin theta ஃபார்ம். அதை வந்து மைனஸ் ஆஃப் sin of minus π/2ன்னு எடுத்துகிட்டு போகலாம். அப்போ sin கேன்சல் பண்ணிங்கன்னா y2 is equal to minus π/2 which belongs to the range of sin, right? sin inverse y2 actually, right? ஸோ sin inverse ரேஞ்ச் என்ன? minus 90லேருந்து plus 90, ரெண்டு பாயிண்ட்டும் இன்க்ளூடட். ஓகே, ஸோ அப்போ என் பாயிண்ட் இன்க்ளூடட், இது ஒன் ஆஃப் தி என் பாயிண்ட் தான். ஸோ தட் பிலாங்ஸ் டு திஸ் ரேஞ்சு. ஸோ அப்போ தட் இஸ் தி வேல்யூ. தட் ஃபோர் sin inverse of -1 is minus π/2. இது ரெண்டே எடுத்துகிட்டு போய் அந்த பிளேஸில் போட வேண்டியது. தட் ஃபோர் cos inverse of 1/2 plus sin inverse of -1 is equal to π/3 minus π/2. ஸோ அப்புறம் இதை கிராஸ் பண்ணுங்கள். ஆர் 6 எல்சிஎம் எடுத்திங்கன்னா 2π minus 3π divided by 6. ஸோ தட் இஸ் திஸ் வேல்யூ. ஓகே, ஸோ 2π minus 3π is minus π. ஸோ minus π/6 is the answer for this one. Then third one, cos inverse of cos of π/7, cos of π/17 minus sin π/7, sin π/17. ரெண்டுமே பாருங்கள், இது a, இது b, இது a, இது b. அப்போ cos a cos b sin a sin b ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலாவில் cos a cos b sin a sin b வரும்? cos a plus b or cos a minus b. இன் பிட்வீனில் மைனஸ் இருக்கிறதுனால இங்கே ப்ளஸ்ஸு. சின்ஸ் we know that cos of a plus b equal to cos a cos b minus sin a sin b. ஸோ அப்போ என்ன ஃபார்மெட்டு? a பிளேஸில் π/7, b பிளேஸில் π/17. ஸோ அப்போ cos of a plus bயில் எழுதியாச்சு. தென் இதை கிராஸ் பண்ணுங்கள். 17π plus 7π divided by 7 17s are 119. ஸோ cos inverse of cos of 17π plus π divided by 117, cos inverse of cos of 24π/17. இந்த வேல்யூ டெஃபினட்டாக பிலாங்ஸ் டு தி
range of 0 to pi, because pi by 119 பண்ணுறப்ப will get definitely இதை விட கம்மியான ஒரு நம்பராக தான் நமக்கு வரப்போகுது. ஓகே, ஸோ பிகாஸ் pi by 3 pi by 6 பண்ணுறப்பே நமக்கு என்ன வரும், 30 தான் வரும். அதாவது இந்த டினாமினேட்டர் வேல்யூ நீங்கள் பெருசாக ஆக்க இந்த ஆன்சர் ஆக்சுவலி சின்னதாக வந்துடும், ரைட். ஸோ pi by 3னா 60, pi by 6 பண்ணுறப்ப 30, அப்போ pi by 119ன்றப்ப ரொம்ப சின்ன நம்பராக வரும் வேல்யூ டிகிரியில். அது கூட 20 மல்டிப்ளை பண்ணுறப்ப டெஃபினட்டாக அது 0 to 180க்கு இன் பிட்வீனில் தான் இருக்கும். தட் ஃபார் தி ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் pi by 7 into cos pi by 17 sin pi by 7 into sin pi by 17 equal to 24 pi by 119. That is the answer for that fifth question. Then sixth one la again we need to find the domain of rendu function கொடுத்திருக்காங்க. அப்போ first one f of x equal to, second one direct sin inverse x plus cos inverse x equal to pi by 2 direct question. ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் ஃபைன் பண்ணோம், மாடுலஸ்லாம் இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் 2/3 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் மாடுலஸ் x/4. ஸோ சைன் இன்வர்ஸோட டொமைன் என்ன, காஸ் இன்வர்ஸோட டொமைன் என்ன, அதை பேஸ் பண்ணி தான் இதை நம்ம ப்ரொசீட் பண்ணோம். ஸோ டொமைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் என்ன, -1 to 1, அதாவது எக்ஸ் லைஸ் இன் பிட்வீன் -1 to +1, அதாவது -1 less than or equal to x less than or equal to 1. இங்கே எக்ஸ் பிளேஸில் நமக்கு இருக்கிறது mod x minus 2/3, ஸோ which lies in between -1 and +1. okay, then 3 ரெண்டு பக்கமும் மல்டிப்ளை பண்ணுங்க, so that -3 less than or equal to mod x minus 2 is less than or equal to 3. அடுத்து 2 ரெண்டு பக்கமும் கொண்டு போனீங்கன்னா -3 + 2 less than or equal to mod x less than or equal to 3 + 2. அப்போ இதில் இருந்து நமக்கு கிடைக்கிறது -1 less than or equal to mod x less than or equal to 5. and modulus ஓட வேல்யூ cannot be a negative value at all, right. நெகட்டிவ் வேல்யூ வராது. அப்போ -1 less than or equal to mod x is not possible. அப்போ ஒரே ஒரு கேஸ் நமக்கு என்ன, modulus x is less than or equal to 5. அப்படின்னா என்ன அர்த்தம், x lies in between -5 and +5. அதுதான் நேச்சர் ஆஃப் மாடுலஸ் எக்ஸ். ஸோ மாடுலஸ் எக்ஸோட கிராஃப் என்ன, ஆக்சுவலி ஃபங்க்ஷன் டிஃபனேஷன் என்ன, -x when x less than 0, +x when x greater than or equal to 0. அதே விஷயம் தான். அப்போ x lies in between, இங்கே 5 கொடுத்ததுனால இங்கே 5 இங்கே 5. ஸோ அப்போ less than 5ல -x வரும், greater than 5, அதாவது -5ல you will get x and +5ல you will get again s. okay, so it lies in between. இந்த மாதிரி மாடுலஸ்ல வந்தாலே, so that is the property, modulus of x less than or equal to a னா -a less than x, that is less than or equal to இருந்தா less than or equal to, less than இருந்தா less than or equal to a, that is the result. so அப்போ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட்ல இருந்து கிடைக்கிற டொமைன். then second one sin inverse பார்த்த மாதிரி cos inverse. so cos inverse of x is -1 to 1, that is x lies in between -1 and +1. so நமக்கு இருக்க x 1 minus mod x divided by 4, மேலே பண்ண அதே சேம் ப்ரொசீஜர் தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 4 மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ -4 less than or equal to 1 minus mod x is less than or equal to 4. தென் இந்த 1 இங்கே கொண்டு வந்தீங்கன்னா -1 ஸோ -4 -1 அண்டு மைனஸ் ஆஃப் mod x in this. இந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஒன்ஸ் மைனஸ் வர்றப்போ மைனஸை நான் மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன ஆகும், இன்இக்வாலிட்டியே சேஞ்ச் ஆயிரும். அப்போ இந்த மைனஸை நான் கேன்சல் பண்ணோன்னா த்ரூ அவுட் மைனஸ் மல்டிப்ளை பண்ணுறேன், ஸோ தட் என்ன ஆகும், இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆயிரும். அப்போ +5 greater than or equal to mod x greater than or equal to -3. ஓகே, பட் இது வந்து நாட் பாசிபிள். அதாவது இதுக்கு மீனிங் என்ன, -3 வந்து less than or equal to mod x less than or equal to 5, both are same, right. ஸோ இடம் மாற்றி எழுதியிருக்கேன் இது ரெண்டையும் முன்னாடி. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் பெருசு -3 விட, இங்கேயும் அதே தான் எழுதியிருக்கேன். ஸோ 5 தான் பெருசு மாடுலஸை விட, ஸோ தட் இஸ் வாட் ஐ எம் ரைட்டிங் ஹியர். அதே மாதிரி -3 less than or equal to x is not possible because modulus x value cannot be a negative value, therefore mod x is less than or equal to 5 is the possibility. Again -5 less than or equal to x less than or equal to 5 is the solution. Apart from 1 and 2, what is the domain of the sin inverse of mod x -2 plus 3 and cos inverse of 1 minus mod x plus 4 is -5 to 5. Directa இதுதான் ஆன்சர், பிகாஸ் ரெண்டுலுமே நமக்கு -5 to 5 தான் வந்துச்சு. ஓகே, ஸோ தட் இஸ் தி ஆன்சர் ஃபார் ஃபர்ஸ்ட் ஒன். தென் செகண்ட் சப்டிவிஷன் என்ன, அகைன் சேம், இது சிம்பிள் டைரக்ட் கொஸ்டின், பட் இந்த ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம அப்கமிங்கில் தான் பார்க்க போகிறோம். ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். சின்ஸ் தி டொமைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு என்ன, -1 to 1. அப்போ ரெண்டோட டொமைனை வந்து நம்மளுக்கு என்ன, -1 to 1. okay, so that is the domain. in case value கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, what is the value of this, which is pi/2. so that is the value. பட் நமக்கு டொமைன் கேட்டிருக்கிறதால ரெண்டோட டொமைனும் இதோட டொமைனும் -1 to 1, இதோட டொமைனும் -1 to 1. அப்போ காம்பினேஷன் ஆஃப் டொமைனும் வந்து அடிஷனும் -1 to 1.
அவ்வளோதான் முடிஞ்சு. தட் இஸ் தி கொஸ்டின் நம்பர் 6. 7 என்ன அப்படின்னா ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் த இன்இக்வாலிட்டி ஹோல்ஸ். அப்போ இந்த இன்இக்வாலிட்டி இந்த எக்ஸுக்கு நான் என்ன நம்பர் போட்டால் ட்ரூவாக இருக்கும். தட் இஸ் தி கொஸ்டின். ஸோ அப்போ கிவன் எடுத்துக்கலாம் π/2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 3x - 1 லெஸ் தென் π. ஸோ காஸ் ரெண்டு பக்கமும் கொண்டு போங்க. ஸோ தட் காஸ் π/2 இஸ் லெஸ் தென் 3π - 1 is less than cos pi. Okay, so அப்போ cos π/2 என்ன 0 is less than 3x - 1 is less than -1. ஸோ இப்படி இருக்க பாசிபிலிட்டி இருக்கா? -1 வந்து 0 விட பெருசுங்கிற மாதிரி இன்இக்வாலிட்டி இருக்கா? அப்போ இட் இஸ் நாட் பாசிபிள். அப்போ என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட் இந்த 1 அப்போ டேரெக்டாக நம்ம எழுதக்கூடாது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன், இந்த 1 ரெண்டு பக்கமும் கொண்டு போகிறேன். ஸோ அப்போ 0 + 1 less than 3x less than -1 + 1. அப்போ என்ன ஆகுது, 1 less than 3x less than 0. அப்போ இப்போ அகெயின் பாருங்கள், இதுதான் நம்மளுக்கு வந்திருக்க கண்டிஷன். அடுத்து என்ன பண்ணணும், இந்த 3 ரெண்டு பக்கமும் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணால் என்ன ஆகும், 1/3 இங்கே வந்து 0/3 இஸ் 0. 1/3 என்ன வரும், 0.33. ஓகே, தட்ஃபோர் தி இன்இக்வாலிட்டி இஸ் ட்ரூ ஒன்லி வென் என்ன 0 less than x less than 1/3 இருந்தால் மட்டும்தான் இந்த இன்இக்வாலிட்டி true. That's all for that question number 7. And 8th one என்ன, we need to find the value of these two. அப்போ cos inverse of 4/5 plus sin inverse of 4/5. so இதோட ஆன்சர் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஓகே, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு என்னது, π/2. இப்போ தான் நான் மேலே சொன்னது, அதாவது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் சேமாக இருந்தால் என்ன π/2. ஸோ இந்த பிளேஸில் நான் என்ன பண்ணிக்கலாம், π/2. அப்போ காஸ் ஆஃப் π/2 விச் இஸ் நத்திங் பட் 0. தட்ஃபோர் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 இஸ் ஈக்குவல் டு 0. ஒரு கொஸ்டின் நமக்கு இந்த மாதிரி ஃபார்மில் வந்தாலே நம்ம அதை இந்த மாதிரி சேம் ஐடென்டிட்டியாக மாற்ற முடியுமா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் ஓவர். ஓகே, தென் செகண்ட் ஒன் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 4π/3 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 5π/4னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் அதுக்கு வருவோம். ரெண்டையும் ஃபைன் பண்ணிவிட்டு ஃபைனலி ஆட் பண்ணலாம். ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 4π/3 இஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் 4π நான் என்ன பண்ணலாம், 3π ப்ளஸ் π/3. ஸோ தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள், 3π/3 ப்ளஸ் π/3 காஸ் ஆஃப். ஓகே, தென் 3 கேன்சல் ஆச்சுன்னா cos inverse of cos of pi plus pi/3 அப்படின்னு வந்துடும். then what is cos 180 plus theta minus cos theta. அப்போ cos inverse of minus cos theta. again minus of cos theta வந்தால் என்ன பண்ணுவீங்க, pi minus thetaன்னு மாற்றுவீங்க. so that cos inverse of cos of pi minus theta. ஸோ இங்கே இருக்கிறது ஆக்சுவலி pi plus theta, அது கொஸ்டின்னே வந்தது, அதோட ஆன்சர் மைனஸில் வந்திருக்கு. அப்போ காசில் மைனஸில் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், pi minus theta பண்ணியிருப்போம். தட் இஸ் திஸ் கேஸ். ஓகே, ஸோ அப்போ cos inverse of cos of 2π/3. ஸோ cos inverse cos கேன்சல் பண்ணிங்கன்னா will get 2π/3 which belongs to 0, pi. ஸோ அப்போ தட் இஸ் தி ஆன்சர் ஃபார் ஃபர்ஸ்ட் ஒன். cos inverse of cos of 4π/3 equal to 2π/3. இதுதான் வேல்யூ. இது கண்டிப்பாக காஸ் இன்வர்ஸோட ரேஞ்சுக்குள்ளே இருக்கும், ரைட்? ஸோ அதனால் தட் இஸ் தி ஆன்சர். ஸோ இங்கே நம்ம அதை டிஃபைன் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் சிமிலர்லி செகண்ட் ஒன் என்ன, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் cos of 5π/4. சேம் இப்போ மேலே பண்ண அதே ப்ரொசீஜர் இதுக்கும். ஸோ அப்போ cos inverse of cos of 4π plus π/4னு நியூமரேட்டரை பிரிச்சுக்கிறோம். ஸோ அப்போ cos inverse of cos of 4π/4 plus π/4. ஸோ அப்போ என்ன வரும், cos inverse of cos of pi plus π/4 அப்படின்னு வரும். ஸோ தட் cos inverse of minus cos π/4. அகைன் மைனஸில் இருந்தால் என்ன பண்ணுவீங்க, pi minus theta. ஸோ cos inverse of cos of pi minus π/4. ஸோ தட் இதை கிராஸ் பண்ணிங்கன்னா 3π/4 and 3π/4 belongs to the range of cos inverse. Therefore cos inverse of cos of 5π/4 is nothing but 3π/4. இந்த ரெண்டு வேல்யூவும் ஆட் பண்ணணும். தட் இஸ் தி ஆக்சுவல் கொஸ்டின். ஸோ செப்பரேட்டாக தனித்தனியாக ஃபைன் பண்ணியிருக்கோம், ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் ஓவர். ஸோ 2π/3 ப்ளஸ் 3π/4. ஸோ கிராஸ் பண்ணுங்கள், 4 2s are 8, 8π plus 9π divided by 12. So அப்போ ஆட் பண்ணிங்கன்னா 17π/12. So that is the answer for this. Therefore cos inverse of cos of 4π/3 plus cos inverse of cos of 5π/4 is nothing but 17π/12. So that is the answer for this question number 8. And that's all for this question 8 as well as in the exercise 4.2. So இதோட வந்து நம்மளுக்கு exercise 4.2 வந்து ஓவர். ஓகே, ஸோ அடுத்த எக்ஸசைஸ் 4.3 இஸ் பேஸ்ட் ஆன் நம்மளுக்கு காஸ் பார்த்தா மாதிரி அடுத்து tan. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பேஸ்ட் ஆன் சைன் இன்வர்ஸ் அண்டு அதோட கான்செப்ட் டொமைன் அதெல்லாம். செகண்ட் எக்ஸசைஸ் பேஸ்ட் ஆன் காஸ் இன்வர்ஸ் அதோட கான்செப்ட் அதோட டொமைன் ரேஞ்சு இதெல்லாம் வச்சு பண்ணுறது. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பேஸ்ட் ஆன் tan இன்வர்ஸ், அதுக்கப்புறம் சீக்கன் கொசிக்கன் அது எல்லாமே வந்துடும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின் அண்ட் திஸ் வீடியோ. அப்கமிங் வீடியோவில் ரிமைனிங் கொஸ்டின்லாம் பார்ப்போம், ரைட்? Thank you. Remaining things we'll see in the next video. Thank you.